அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பீகார் தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. முதற்கட்ட தேர்தல் நவம்பர் 6ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இன்று 2ஆம் கட்ட தேர்தலானது நடந்து முடிந்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவானது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன? முழுமையான விவரம். பீகாரில் அடுத்தது ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை தீர்மானிக்கும் வகையில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்திற்கு முதல் கட்ட தேர்தல் 121 தொகுதிகளில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. அந்த தேர்தலில் மொத்தம் 64.69% வாக்குகள் பதிவாகி இருந்தன. இன்றைய தினம் 122 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 5 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. 5 மணிக்கு முன்னதாக வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்த வாக்காளர்கள் டோக்கன் கொடுக்கப்பட்டு தற்பொழுது அவர்கள் வாக்களித்து வருகிறார்கள். இந்த நிலையில் 5 மணி நிலவரப்படி மொத்தம் 67% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இன்னமும் அந்த 5 மணிக்கு முன்னதாக வாக்குச்சாவடிக்கு வந்தவர்கள் வாக்களித்து வருவதால் முழுமையான அந்த அதாவது எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப்பெறும் என நாம் எதிர்பார்க்கலாம். அதாவது முதல் கட்ட தேர்தலிலேயே 64.69% வாக்குகள் பதிவாகின்ற நிலையில் பீகாரில் கடந்த 20 ஆண்டுகளில் பதிவான வாக்குகளில் மிக அதிகம் என்ற ஒரு தகவலும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதனை முறியடிக்கக்கூடிய வகையில் 2ஆம் கட்ட தேர்தலில் தற்பொழுது வரை மட்டும் 67% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அந்த வகையில் கடந்த தேர்தலை விட 15% வாக்குகள் இந்த 2ஆம் கட்ட தேர்தலில் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு பீகாருக்கு அந்த கொரோனா காலகட்டத்தில் தேர்தலானது நடைபெற்றது. அப்பொழுது மொத்தம் 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில் இந்த முறை 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டு இருக்கிறது. கடந்த முறை பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை விட இந்த முறை 15% அதிக வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் இந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகள் என்பது பீகாரில் இதுவரை பதிவான வாக்கு சதவிகிதத்திலேயே இந்த முறைதான் அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் பீகாரில் அடுத்ததாக ஆட்சி அமைக்க போவது யார் என்பது தொடர்பான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 6:30 மணி முதல் வெளியாக தொடங்கும் என நாம் எதிர்பார்க்கலாம்.